குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் கைதானவர் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இவரை பணப்பரிமாற்ற மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்தது. செந்தில் பாலாஜி மீது 3000 பக்க குற்றப்பத்திரிகையை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12 அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டன. இதையடுத்து செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். நீதிபதிகள் அபய், அகஸ்டின், ஜார்ஜ் அடங்கிய அமர்வு செந்திலுக்கு ஜாமீன் வழங்கியது. கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு பிறகு வெளியே வருகிறார். கடந்த ஆண்டு ஜூன் 14 செப்டம்பர் 26 வரை 471 நாட்கள் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்துள்ளார். 2G வழக்கில் கைதான திமுக MP ராசா சிறையில் இருந்ததை விட இது 3 நாட்கள் அதிகம். 2G மோசடி வழக்கில் 2011 பிப்ரவரி 2 ராசாவை CBI கைது செய்தது. 2012 மே 11 பெயில் தாக்கல் செய்து மே 15 வெளியே வந்தார். மொத்தம் 468 நாட்கள் ராசா சிறையில் இருந்துள்ளார். இதன் மூலம் மோசடி வழக்கில் தொடர்ச்சியாக அதிக காலம் சிறையில் இருந்த திமுக நிர்வாகியாகிறார் செந்தில். 471 நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்தாலும் செந்திலுக்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு செல்ல அனுமதி இல்லை, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், சாட்சிகளை சந்தித்து பேசக்கூடாது, எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் ஆஜராக வேண்டும், உரிய காரணங்கள் இல்லாமல் வாய்தா கோரக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை சுப்ரீம் கோர்ட் விதித்துள்ளது.